சோம்பேறிகள் மீது கடவுள் கோபம் கொள்கிறார். நாம் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்று வாழ்ந்து மீதியை நாளைக்காக சேமிக்க வேண்டும். நாளை என்பது நிச்சயமில்லை என்றாலும் காலத்தின் வழியாக கணக்கிடும் புத்திசாலித்தனம் நம்மிடம் உள்ளது. தோராயமாக மக்கள் கோடை, குளிர்காலம், இலையுதிர் மற்றும் வசந்த காலத்தை அறிவார்கள். நமது பொருள்களை உடலுக்கு சேமித்து, நமது பிரார்த்தனைகளையும் நல்ல செயல்களையும் நம் ஆன்மாவுக்கு சேமிக்கவும். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது நல்ல செயல். ஆனால் யாரிடம், ஏன் பகிர்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆசீர்வாதத்தை கொள்ளையடிக்க நிறைய தீமைகள் இருக்கும், கவனமாக இருங்கள். கடவுள் நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கொடுக்கிறார். அதை செலவு செய்வது நம் கையில் தான் உள்ளது. மற்றவர்களுடன் நேரத்தையும் பணத்தையும் செலவிடும்போது கவனமாக இருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜெபம் செய்யுங்கள், அதனால் நீங்கள் ஞானமாக இருக்க முடியும். உங்கள் ஆசீர்வாதத்தை முதலில் உங்களுக்காக சேமித்துக் கொள்ளுங்கள், பிறகு அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை நேசிப்பது போல் மற்றவர்களையும் நேசியுங்கள். எனவே முதலில் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு மட்டுமே மற்றவர்களை நேசிப்பதை நீங்கள் அறிவீர்கள். புத்திசாலியாக இரு. கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். சேமிக்கவும். சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனங்கள் 6. உங்களுடன் அமைதி நிலவட்டும்.